பின்னணியில் முதல்ல மதுவிலக்கு என்ற ஒரு கொள்கைன்னா இதோட ஒரு பெரிய அரசியல் மோசடி எதுவுமே இருக்க முடியாது. ஒரு 40 ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. சட்டப்படி மதுவிலக்கு இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் நடைமுறையில் எங்கேயாவது மதுவிலக்கு இருக்கா? படிப்படியாக தாண்டி யாரோ கடை வச்சுருந்தாங்க, யாரோ விற்றுந்தாங்க, போய் அரசாங்கமே குடியை கெடுக்கும்னு போர்டு போடுவாங்க, பாட்டிலில் போடுறாங்க. ஆனால் இவங்க அதிகமாக குடித்தாதான் அரசுக்கு அதிகமாக வருவாயின்னு இவங்களே உருவாக்குறாங்க. இதுவே ஒரு போலித்தனம் தானே. நீங்கள் ஏகபோக உரிமை ஹோல்சேலு தயாரிப்பும் இவங்க தான், ஹோல்சேலும் இவங்க தான், ரீட்டெயிலும் இவங்க தான். அரசே நேரடியாக அந்த தொழிலில் ஈடுபடுது. இதோட அந்த கொள்கைக்கு நேர் விரோதமாக அரசே செயல்படுதுன்னு நமக்கு வந்து கண்ணு முன்னால் தெரியுதில்ல. இப்படிப்பட்ட ஒரு ஏமாத்துகின்ற ஒரு சட்டம் எதுக்கு? மதுவிலக்கே தேவையில்லை, அதை ரத்து பண்ணிடலான்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரொஹிபிஷன் விங்குன்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு இலாக்கா அவர் வச்சுருக்காங்க. எதுக்கு? நீங்கள் எல்லாரும் குடிக்கலான்னும் போது அவங்க டாஸ்மாக் கடை வாசல்லே நிற்பாங்க. ஆமாம், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அவங்க போலீஸு, ஜீப்பு, வண்டி, அவனு வந்து செலவு ஏதாவது அவன் ஹராஸ்மெண்ட்டு தான். இதனால் வந்து நீங்கள் ஒன்று ரொம்ப தெளிவாக தெரியுது. 40 வருஷத்துக்கு முன்னால் என்ன சொல்லாங்க, 4 பக்கமும் எரியிற காப்பாற்ற முடியாது அப்படின்னு எரியுது. அதுக்கு இடையில ஒரு சின்ன கற்பூரம் மாதிரி தமிழ்நாடு மாட்டியிருக்கான். 40 வருஷத்துக்கு முன்னால் இருந்தானே இப்போ இன்னும் அதிகம் தானே. அந்த கற்பூரமே காணாமல் போச்சு, எல்லாமே எரியுது இப்போது. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு கொள்கை? நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் நேரடியாக 2 விஷயம் இருக்குங்க. நான் எல்லா ஊருக்கும் போகிறேன், பல ஊருக்கு போயிருக்கேன், இந்தியா முழுக்க போயிருக்கேன். அதனால் சர்வசாதாரணமாக பாம்பே, பெங்களூர் மாதிரி சாதாரண ஹோட்டலில் டீ காபி, சாய் கிங்ஸ் மாதிரி டீ காபி, லஸ்ஸி, மோர் குடிக்கிற மாதிரி வந்து ஒரு பியர் குடிச்சிட்டு போகிறாங்க. அழகாக வந்து போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நம்ம ஊரில் தான் குடிச்சேன்னு வெளியில் மற்ற ஆளுக்கு தெரியணும். ஏன்னா இங்கே மதுவிலக்கு இருக்குது. நான் குடிச்சே ஒரு கலாட்டை பண்ணணும், ஓவராக ஒரு ரகலை பண்ணி வாந்தி எடுக்கணும், யார் கூடயா சண்டை போடணும், இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கல்ச்சர். அழகாக வந்து குடிச்சிட்டு அழகாக வந்து போங்க. குடிக்கிறதுக்கும் குடிகாரன்னு இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரிங்கிங் அண்ட் கெட்டிங் ட்ரங்க். அந்த வித்தியாசம் தெரியாமல் இவங்க வந்து, ஏன்னா இங்கே வந்து மதுவிலக்கு இருக்குது. எங்கேயோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதா பாருங்கள், ட்ரெயினில் பாருங்கள், ஏதோ ஒரு கலர் பாட்டில் ஒன்று இருக்கும், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, பிளாஸ்டிக் மக்கு வச்சுருப்பாங்க, அதில் தண்ணி. இந்த ஒரு பாட்டில் இவன் கையில் கப்பு இல்லை, மக்கும்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பாட்டிலில் போட்டு அதிலே நேரடியாக குடிக்கிறாங்க. இதெல்லாம் சுகாதார கேடு. நான் என்ன சொல்கிறேன், இதை அடியோடு ரத்து செஞ்சு நீங்கள் 2 டானா இந்த ஒரு வேலை எதுக்கு? உங்களுக்கும் வருவாய் தேவையாக இருக்குது. இன்றைக்கி ஜிஎஸ்டி வந்த பிறகு அரசாங்கத்திற்கு பெட்ரோலு, இந்த டாஸ்மாக், இது 2 தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வருவாய் வருது. இந்த நல்ல திட்டங்கள் பாரதி சொன்ன மாதிரி எல்லா நல்ல திட்டங்களும் இதில் வருவாயெல்லாம் வருது. சுகாதாரக்கேடு. இந்த கடை பக்கத்தில் பின்புறமாக எங்கேயா போய் ஒரு டஞ்சன் மாதிரி, ஒரு கோவை மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு இவங்க குடிச்சிட்டு இருக்கானுங்க. என்ன சாப்பிட்றாங்க, என்ன குடிக்கிறாங்க அவனுக்கே தெரியல, இருட்டாக இருக்குது. அழகாக பார் போடுங்க, ஏசி போடுங்க, மக்கள் ரிலாக்ஸ் பண்ணி ஒரு நல்ல கௌரவமாக. முஸ்லீம் லீக் தலைவர் ஒருத்தர் அசம்பிளியில் பேச ஞாபகம் வருது. முன்பெல்லாம் கல்லுக்கடைக்கு போகிறவங்க தலையில் முக்காடு போட்டு ஒதுங்கி ஒதுங்கி போவான். இப்போ குடிக்காதவன் அப்படி போகிறான்டார். இது அவர் சொன்னது 15-20 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா இந்த குடிக்காதவனை பார்த்து இந்த குடிக்கிறவங்களாம் ஏளனமாக பேசுகிறான். ஏய் இவன் வந்து குடிச்சிட்டு போப்பா அப்படின்பா. இவன் பயந்து குடிக்காதவன் ஓரமாக ஒதுங்கி போகிறான். அவங்க தான் இப்போ மெஜாரிட்டி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஓப்பனாக அது வந்து மதுவிலக்கு சட்டத்தை ரத்து பண்ணுங்கள். நீங்கள் பாரா, ரெஸ்டாரண்ட்டாக லைசன்ஸ் கொடுங்க. லைசன்ஸ் கொடுங்க, அரசுக்கு வருமானம் வருது, ஜிஎஸ்டி டேக்ஸ் வருது. வேர்க்கடலை விற்றா கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. இப்போ நாடு அப்படி தானே இருக்குது. ஒரு வேர்க்கடலை விற்றா கூட ஜிஎஸ்டி. அதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு தெரியல. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி போடுங்க. உப்புக்கு ஒரு ஜிஎஸ்டி, அவர் மிளகா அப்படி தூங்கினாலும் அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு எல்லாமே பணம் வருது. போடுங்க. போட்டு நல்லா அழகாக நம்ம ஊரில் ரீஜென்ட்டான்னு சொல்லுவாங்க, ரீஜென்ட்டாக வந்து அழகாக வந்து நல்லா நீட்டாக குடிச்சிட்டு போட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம், அது பார்லேயும் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். அதுக்கு ஆள் வச்சுருப்பான், அவன் பவுன்சர்ஸ் வச்சுருப்பானுங்க, யாரோ வச்சுருப்பானுங்க. அது அவங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் அவங்க பார்த்துக்கிட்டோம். அழகாக நீட்டாக செய்யுங்க. பெங்களூரில் இல்லையா, பாம்பேயில் இல்லையா, நம்ம ஊர் மக்கள் தானே. நீங்கள் இது யாரை திருப்திப்படுத்துது சொல்கிறேன், யாரும் திருப்திப்படுத்துறது முழுசுமாவே தனியார்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறீங்களா? டாஸ்மாக் இல்லை, டாஸ்மாக்கை நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக நல்லா நடத்துங்க இப்போ சொல்கிறீங்களா? மதுவிலக்குன்னு சொன்னார். என்ன இப்போ என்னன்னா, அரசு மதுவிலேருந்து விலக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெசிஷன், அரசு மது கொடுப்பதிலேருந்து விலக்கு. அரசு மது டாஸ்மாக் என்னது? முன்னாடி அப்படித்தானே நிலைமை. இல்லை அதான் மொத்தம் என்ன ஆகுதுன்னா, அரசு மது
அதுலேருந்து விலக்கு. அரசு விற்காது, ப்ரைவேட்டாக விற்கலான்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் ஒன்று உங்களுடைய மதுவிலக்கு சட்டம் எங்கே இருக்குது? இல்லை, ரத்து பண்ணுங்கள். ரத்து பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல பார் வைக்கட்டும். சுற்றுலா பயணிகள் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒரு பியர் குடிக்கிறாங்க, அதை குடிக்கிறாங்க, அங்கே 4 பொருள் வாங்குறாங்க, ஹோட்டலில் சாப்பாடு வாங்குறாங்க, திங்குறாங்க. வருவாய் எப்படி லைசன்ஸ் ஃபீலாம் வந்துட்டு போகுது. அழகாக நீட்டாக செய்யுங்க. இது யாரும் திருப்திப்படுத்தாது. அது நோக்கி போனா இல்ல, அது இப்ப டாஸ்மாக்கையும் நீங்க முழுசா விட முடியாது. ஏன்னா அங்க ஊழியர்கள் இருக்காங்க. அவர் சொல்ற மாதிரி அது வேற தொழில், வேற துறைக்கு மாத்தலாமே. வேற துறைக்கு மாத்த முடியும், அவங்களும் வரவேற்பாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 50% குறைக்கும் போதே நீங்க அதை தான் செய்யணும். இல்ல, அவங்களும் பல பேர் வரவேற்கலாம். என்ன அந்த கடையில் நமக்கு சரக்கு இருக்கு, சைடில் மடிச்சிக்கலாம், அது ஒரு லாஸ், அதை விட்டுருங்க. அதுக்குள்ள போல ஆனா நீங்க வந்து வேற துறைக்கு மாத்தினா அவங்களும் வரவேற்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு உண்டான அந்த அரசு பாதுகாப்பு, அரசு சம்பளம் மற்றும் அலவன்ஸு, மற்ற பெனிஃபிட் எல்லாம் அவங்க வந்து அரசு ஊழியர் போல் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. இந்த டிபார்ட்மெண்ட்டே டாஸ்மாகே காலி பண்ண வேண்டியது தான். மூடு நடத்துடுங்க. இந்த லைசன்ஸ் விலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ரத்து பண்ணுங்க. இதுக்கு மாதிரி நான் கவர்மெண்ட் நான் வருஷம் பாரு பாலிசி நோட், மத விலக்கு பாலிசி நோட் போடுறாங்க. ப்ரொஹிபிஷனில் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க, இவங்க வந்து என்னெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்க. எதுக்கு இந்த நாடகம்? யார் வந்து ஏமாற்று பார்க்குறாங்க? யார் இதில் திருப்தி அடைஞ்சாங்க? ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க? படிப்படியாக பண்ணணும், 500 கடை இது பண்ணுவோம்னாங்க. அதோடு நின்று போச்சு. அதை தாண்டி போகல. அதில் கூட பாதி கடை ஹைவேல போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஹைவேக்கு இந்த பக்கம் மெயின் ரோடில் இல்லைன்னா அந்த சைடில் ஸ்டேட் ரோடு, இந்த ரோட்லேயும் தெரியாது, அந்த சைடில். ஆமாம், அந்த சைடில் பார்த்தா போர்டு வச்சு அங்கே வித்துட்டு இருக்கான், ஹைவேல இல்லையா? இது என்ன ஏமாத்து வேலை? அது யார் ஏமாத்துறாங்க? எல்லாருக்கும் தெரியுது, குடிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுது எப்படி குடிக்கலாம், எப்படி வாங்கலாம், எப்படி பண்ணலான்னு. நீங்கள் வந்து ஒரு பாலிசினா அது ஒன்று அமல்படுத்தணும். சரியா அமல்படுத்த முடியலன்னா நீங்கள் இது கூட கேவலம் எதுவுமே கிடையாதுங்க. அரசு வந்து நீங்கள் வந்து உற்பத்தி செஞ்சு நீ விற்கணுன்ற அவசியம் என்ன இருக்குன்ற நாங்கள் அன்புமணி ராமதாஸ் நான் வேறுபடுறேன். இல்ல இப்ப நீங்க முன்ன ஆட்சி காலத்துல வந்து ஆலைகளும் வந்து அவங்களுடைய அரசியல்வாதிகள் வசம் இருந்தது, இப்பவும் இருக்குன்னு பாக்குறோம். ஆனா இப்ப இன்னும் ஒரு செட்டில் ஆகாத ஒரு சூழ்நிலை இன்னும் இந்த சைட்ல இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. தாவேகா தரப்புல யாராவது மதுபான ஆலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. இவ்வளவு நாளா நீங்க கொள்முதல் பண்ற இடமும் அரசியல்வாதிகளா இருக்கு, அது நடத்துறவங்களும் டாஸ்மாக் நடத்துறவங்களும் டெண்டர் விடுறவங்க எல்லாமே எடுக்கிறது எல்லாமே கட்சிக்காரங்கள், இப்படி எல்லாம் தான் நம்ம சொல்லிட்டு வரோம். பட் இன்னைக்கு அந்த நிலையில இருந்து அது மாத்தி நீங்கள் முக்கியமான டாபிக் வந்தீங்க. இதுதான் அடுத்த முக்கியமான டாபிக். இந்த டாஸ்மாக் வந்து ஊழலுக்கு ஒரு ஊற்றுக்கண். இதில் தான் ஏடிஎம்கே டிஎம்கேயும் பல 100 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. அதை வச்சு கட்சியை நடத்துறது, அவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் வந்து இந்த டாஸ்மாக் வைத்து கொண்டு இந்த வருவாய், அரசுக்கு வந்த வருவாய் வந்து ரொம்ப குறைவு. இதோட நல்லபடி நீங்கள் அமல்படுத்தினா 70,000 கோடி 80,000 கோடி கூட வரலாம். ஆனால் அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் மேக்சிமம் கரப்ஷன் யார் யாருக்குள்ளோ டிஸ்டிலரி கொடுத்தாங்க. இங்கே இங்கேருந்து வந்தாருன்னு தெரில, அவர் மேற்பார்வைன்னு போட்டாங்க. உங்களுக்கு தெரியும் யார் அந்த முடிவு கொடுத்தாங்கன்னு. அவர் ஏன் இதில் வராருன்னு தெரியல. இப்படிலாம் வந்து விசித்திரமான முடிவுகள். அவருக்கும் இந்த மது விலக்கு இந்த டாஸ்மாக் என்ன சம்மந்தம் நமக்கு தெரியல. ஆனால் அதுவும் நடந்தது. இப்போது மேக்சிமம் கரப்ஷன் தமிழ்நாட்டில். அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சிஎம் நினைக்கிறார் இது வந்து இது கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மெஸ். இந்த மெஸ்ஸு அரசாங்கம் ஏன் இதை தயார் பண்ணி நம்ம விட்டு இந்த கெட்ட பேரில் அவ பேர்லாம் வரணும்? தனியார் இருந்தால் அவன் விற்றுட்டு போகிறாங்க, குடிக்கிறவங்க குடிச்சிட்டு போகிறான், அது போட்டோம். அரசு இது நேரடியாக இருந்தால் ஊழலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அடியோடு அறுத்துட்டோம்னா இந்த ஊழலுக்கு ஒரு பெரிய ஒரு கருவி டாஸ்மாக். இதை அடியோடு அடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போது ஒரு பெரிய லெவலில் கரப்ஷன் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மோட்டிவாக இருந்தால் நல்லது. ஆனால் இது ஒரு ஹாஃப் பாதி ஏன் பண்ணுறாங்கன்னா பார்த்துட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு மிச்சம் மீதி 50% என்ன விளைவு வருதுன்னு பார்த்துட்டு இங்கே பெரிய இந்த நகரங்கள்லாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த 50%ம் நீங்கள் இதே மாதிரி போனால் ஒரு வருஷத்தில் அதையும் முடிவாங்கன்னா இவங்க வந்து தனியார் வசம் கொடுத்துக்கிறதுனா அரசாங்கத்துக்கு என்னங்க வேலை? நான் உங்களை பச்சையாக கேட்குறேன். சாராயம் தயார் பண்ணுறது விற்கிறது அரசாங்கத்தோட வேலையா?